வீடு, இது 2 தான் அப்பாவுக்கு தெரிஞ்ச விஷயம். வேலைன்னு போயிட்டா எங்களை மறந்துடுவார், வீடுன்னு வந்துட்டா வேலையை மறந்துடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் வந்து நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் பார்த்ததே இல்லை. வேலையில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் அப்பாவை. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள்லாம் கண்டினியூஸாக உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருப்பாங்க படத்தை. அது நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு டயர்டாக இருக்கும், போய் தூங்குவேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்ப்பேன், அதே இடத்துல அதே வேலையாக அதே ட்ரெஸ்ஸில் அப்படியே செஞ்சுட்டே இருப்பார். ஸோ இது ஒரு சைட் ஆஃப் அப்பா. இன்னொரு சைடு என்னென்னா, வீட்டுக்கு வந்தார்னா வேலையெல்லாம் மறந்துட்டு பசங்களோட எப்படி இருக்கணும். எனக்கு வந்து கேரம் போர்டு வாங்கி கொடுத்தாரு, நல்ல ஞாபகம் இருக்குது. அது கேரம் போர்டு வாங்கி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்பா ரொம்ப நல்லா கேரம் விளையாடுவார். அதை வந்து சொல்லிக் கொடுப்பாரு, எனக்கு இப்படி வச்சுக்கோ, கையை இப்படி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஸோ என்னுடைய ஒரே எண்ணமெல்லாம் அப்பாவை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியில் ஜெயிச்சிட்டோம் கூட. அன்றைக்கி என்னை விட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ அதுதான் அவருடைய பெருந்தன்மை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை ரசிச்சிருக்கேன் நான் பார்த்து. நான் எங்கள் அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்டு வியந்து போன ஒரு விஷயம் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. எனக்கு அப்போ ஒரு 12 வயசு இருக்கும். பண்டிகை நேரம், பக்கத்து வீட்டில் எல்லோரும் நைட்டு 2:30 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு கலராக கோலம் போட்டிருந்தாங்க. எங்கள் ஸ்ட்ரீட் ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட், ஒரு வண்டி வர அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல, அப்பா தான் ட்ரைவ் பண்ணிட்டு வருவார் எப்போவுமே. ஸோ அந்த 2:30 மணிக்கு கோலம் முடிகிற ஸ்டேஜில் அப்பாவோட வண்டி வந்தோடனே எல்லோரும் பயந்துட்டோம், ஐயோ வண்டி வந்தால் எல்லாம் கலைஞ்சிருமே, கஷ்டப்பட்டதெல்லாம் போயிடுமேன்னு. பட் எங்கள் அப்பா வந்து அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ டென்ஷன்ஸ் இருக்கும், எவ்வளோ பேரை பார்ப்பார், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவார். பட் நைட்டு 2:30 மணிக்கு அதெல்லாம் மறந்துட்டு அந்த கோலம் கலையக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட செவுத்தை தேய்ச்சிக்கிட்டு வர அளவுக்கு வந்தார் காரில். அன்றைக்கி நான் எங்கள் அப்பாவை சிறந்த எடிட்டராக பார்த்துருக்கேன், சிறந்த ப்ரொடியூசராக பார்த்துருக்கேன், சிறந்த ஃபில்ம் மேக்கராக பார்த்துருக்கேன். ஆனால் சிறந்த மனிதராக அன்றைக்கி நான் பார்த்து உணர்ந்தேன். மனுஷங்களையும் மனங்களையும் மதிக்கணும்னு அன்றைக்கி அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா வந்து தெலுங்குல மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தார். அவர் நிறைய படங்கள், அவர் பேர் போட்டாலே வந்து அன்றைக்கே பிஸ்னஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே. அது போயிட்டுருக்கும் போது ஒரு டாப் 3 ஸ்டேஜில் இருந்தார் ஆந்திராவில் அப்பா. இப்போ எனக்கு வந்து ஹீரோவாக தமிழில் பண்ணணும்னு ஆசை. ஸோ நான் அப்பா கிட்டே போய் கேட்டேன், அப்பா தமிழில் தான் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் முதல்ல. ஸோ அப்பா ஓகேடா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து தமிழ் படம் எடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அப்பா ஆந்திரா பக்கம் போகல, வேறு தெலுங்கு ஃபில்ம் எடுக்கலை. ஸோ இப்படி யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கவே முடியாது. அதை வந்து செஞ்சுருக்காரு, வேறு யாருக்காகவும் இல்லை, அவர் பையனுக்காக. ஸோ இதுக்கு நான் எப்படி நன்றியெல்லாம் அது எப்படியுமே சொல்லவே முடியாது. அது அந்த விஷயத்தில் வந்து பெரிய ஒரு கிஃப்ட் தான் நான் அவருக்கு பிறந்தது. அப்பா படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.